அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். சமீபத்துல வந்த ஒரு கவுன்சிலிங் கேஸ். கல்யாணம் ஆயிட்டு 1 வருஷம் ஆகுது. கல்யாணமான புதுசுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தது. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. வர வர என் ஒய்ஃப் எனக்கு கோஆபரேட் பண்ண மாட்டேன்றா, எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் கிட்ட போனாலே அவ கெட்ட விலகிடுறா, ஆர்வமே காமிக்கிறது இல்ல அப்படின்ட்டு. ஒரு பிரீஃப் என்கொயரி செஷனுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சொன்னது என்ன அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் அவருடைய தேவையை மட்டும்தான் பூர்த்தி பண்ணிக்கிறாரு, என்னை பத்தி எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு, எனக்கு செக்ஸ்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா அதை வெளிக்காட்டினா அவர் கோபப்படுறாரு அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணமான புதுசுல நாங்க எங்க வீட்டுல இருந்தோம். அப்போ எங்களுக்கு ஃப்ரீடம் இருந்தது. செக்ஸ் அப்போ எனக்கு நல்லா கத்தணும், முனகணும், அந்த செக்ஸ் அனுபவிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும். அதனால ஒவ்வொரு முறை செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் போது நான் நல்லா வாய் விட்டு கத்துவேன், வாய் விட்டு முனகுவேன். அந்த ப்ளஷரை நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். எங்க அம்மா வீட்டுல எனக்கு தனியா ரூம் இருந்தது, அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதே சமயம் நான் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அது ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு. வெளியில மாமனார், மாமியார், குழந்தனார், நாத்தனார் எல்லாம் படுத்திருப்பாங்க. நாங்க உள்ள படுத்திருப்போம். உள்ள என்னால ஃப்ரீயா பேசக்கூட முடியாது, கத்த கூட முடியாது. என் வாயை பொத்திக்கிட்டு அவர் என் மேல படுத்திருப்பாரு. அது எனக்கு ரொம்ப அருவருப்பாகவும் கேவலமாகவும் இருந்தது. அதனால அந்த வீட்டுல செக்ஸ் வச்சுக்க நான் விரும்பல. ஏன்னா எனக்கான முழு சுதந்திரம் கிடைக்காத போது அதை எப்படி என்னால அனுபவிக்க முடியும்? ஆனா அதை அவர் தவறா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு செக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு டாக்டரா கூட்டிட்டு போயிட்டு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஆனா நான் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் சாப்பிடவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த செக்ஸை முழுமையா நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். இவர் அதை புரிஞ்சுக்காம நான் வேணும்னே ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் என் மேல அவருடைய தேவைக்காக மட்டுமே படுக்கும்பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் வலியாகவும் வேதனையாகவும் இருக்கு. என்னால அனுபவிக்கவே முடியல. அதுதான் டாக்டர் உண்மையான ரீசன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில பெண்கள் செக்ஸ் உறவின் போது அவங்க வாய் விட்டு கத்தணும், முனகணும், முக்கணும், பேசணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதுக்காக அவங்க தவறானவங்க அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. அவங்களுடைய உணர்ச்சியை அவங்க வெளிப்படுத்துறாங்க. இது செக்ஸ்ல இயல்பா இருக்கிற ஒரு விஷயம். இத ஆண்களும் சரி, பெண்களும் சரி முழுக்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி, இவங்களுக்கு உடல் ரீதியா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, இவங்களுக்கு அதை முழுசா அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே தனி குடுத்தனம் வச்சு இப்ப சந்தோஷமா இருக்காங்க. சோ ஆணோ பெண்ணோ அடுத்தவங்களுடைய உணர்ச்சிக்கு நாம முழு சுதந்திரம் கொடுத்தாதான் அங்க நாம நிம்மதியா இருக்க முடியும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பெண்ணும் ஆணும் செக்ஸ் அப்போ முக்கினாலோ, முனகினாலோ அல்லது அதை பத்தி பேசினாலோ அவங்க தவறானவங்க அப்படின்ற கருத்து கிடையவே கிடையாது. அவங்க உங்களுக்கு உண்மையா இருக்காங்கன்னு அர்த்தம். சோ உங்க துணை கூட மனசு விட்டு பேசுங்க. அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க. உங்களுடைய இல்லற வாழ்க்கை நல்லாவே அமையும். நன்றி, வணக்கம்.